ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹொசு இது எல்லாத்துக்கும் காரணம் லாயர் தான். அவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் இப்பெல்லாம் உண்மையை கிளறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு டக்குன்ட்டு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த அட்வான்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா பே பண்ணி அவங்க பையனை பார்த்துக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட பையனை கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த அம்மா முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அது ஏன் முடியாது, நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒட்டுக்கா தானே கட்டுறேன், அதனால என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்க. ஃபஸ்ட்டு அது ஆக்சுவலாக உங்கள் பையனானு சொல்லுங்கன்ட்டு எல்லாரும் முன்னாடி திட்டி விட்டுறாங்க. பாட்டிக்கு ஒரே கூச்சமாக போயிட்டுருக்கு. நியூஸ்லலாம் எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்ட்டு அந்த அம்மா பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவங்க வந்துடுறா கரெக்டாக. ஆல்ரெடி பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லியிருப்பாங்களே பையனை பார்த்துக்கிறக்குன்ட்டு. அவள் கரெக்டாக அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்து எதுக்கு நீங்கள் இப்போ சைலண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் திட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு, நீங்கள் எப்போவுமே இந்த சால்ட் எல்லாம் எடுத்து அடிக்கிறவங்க தானே, இப்போ ஏன் சைலண்ட்டாக நின்றுட்டுருந்தீங்கன்னு கேட்க. நியூஸில் தான் போட்டாங்களே, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை கோர்ட்டு தான் டிசைட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் ஒரு படிக்காத முட்டாள் தானே நான், அதுவும் நான் அனாதை வேற, செலவாக வேணும்ன்ட்டு பாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எதனா தப்பு பண்ணியிருந்தா அதெல்லாம் சொல்லட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக போராடுங்க, அது தப்பா இல்லையான்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. யாருமே தேவை வந்து உதவி செய்ய மாட்டாங்க, எதனா தேவை இருக்கும் அப்படின்ட்டு பாட்டி அப்படியே வெறுத்து போய் புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி, நம்ம என்ன ஏதுனே தெரியாமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுல, நம்மளோட சைடு போராடணும், உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளாங்கிற மாதிரி வருது. இன்னொரு பக்கம் ஓனர் இருக்காங்களா, அவங்க நம்ம விஜய்வை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எங்கடான்னு பார்த்தா இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு. அப்படியே அந்த மைக்லேருந்து பார்த்தா ஃபுல்லாகவே நட்சத்திரம் தெரியும். அப்படி ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, எங்கள் வாழ்க்கையிலே இப்படிலாம் நான் பார்த்ததில்ல அப்படின்ட்டு. ஆமாம், நான் சொன்னதை யோசிச்சியா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ யூஸ் இல்லையே, நீங்கள் தான் யூஎஸ் போகிறீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போல்லாம் நான் போகிறேன்னு சொல்லவே இல்லை, ஃபஸ்ட்டு நான் என்னோட பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணணும், உங்ககிட்ட கேட்குறக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சியோலே தேடி வந்தேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி உங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க. ஓனருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, அப்போ உங்களுக்கு நல்லதாக இருந்தால் போயிட்டு வர வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்க. நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கல, அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே, வேலை குவிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. பேசாமல் இந்த ஐடியாவை நீ யூஸ் பண்ணக்கூடாது, என்கூடயே வந்துட்டா என்ன, என்னோட பார்ட்னராக ஒர்க் பண்ணல, நீயும் அப்ராட் வந்துட்டு இருக்க. இவகிட்ட பதிலே இல்லை, என்னடா திடுத்துப்புன்னு கேட்டாருன்ட்டு இவ ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க. பாட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹொசுவும் சரி மிரேவும் சரி, தயவு செஞ்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்க அப்படின்ட்டு என்னென்னால மீடியாவில் போதோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்க, நீங்கள் என்னென்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நாங்கள் ஒன்றும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொல்லதில்லை, அதனால் அப்படின்ட்டு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. மிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் அதை கேட்டால் தான் நாங்கள் இது பண்ண முடியும்ட்டு கையை பிடிச்சி ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கா. பாட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நானும் அவ்வளோ ஒரே ஆசிரமத்தில் தான் வளர்ந்தோம், அவளோ என்னோட ஃப்ரெண்டாக இருந்தா, எனக்கு படிக்கவே தெரியாது, சாங்கு நான் ஒரு முட்டாள், ஆனால் கிம் இருக்கா பார்த்தீங்களா, அவள் சரியான புத்திசாலி, சூப்பராக படிப்பா, கவிதையெல்லாம் எழுதுவான்ட்டு இருக்காங்க. வளர்ந்ததுக்கப்புறம் பாட்டி இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ எதுனா பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா கூட பாட்டி படிக்கல, அதனால இவங்கள தான் வந்து எல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கிம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அடித்தா கூட எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு நமக்கு பாட்டி அவங்க தான் ரொம்ப தாங்கன்னு தாங்கி பார்த்துருப்பாங்க. ஒரு டைம் அவங்க ஃபோட்டோ ஷாப் எடுக்கலான்னு போயிருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிம் ஃபஸ்ட்டு அவங்களோட கவிதையெல்லாம் பாட்டிக்கு வாசித்து காட்டியிருப்பாங்க. பாட்டிக்கு அதை கேட்டோடனே சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அழகெல்லாம் வந்திருக்கும். அடுத்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு போய் யார்மா நீங்கள் அப்படின்ட்டு இருக்க, நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸு அப்படின்ட்டு சொல்லி தான் அவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. கிம்முக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி மேலே ஒரு தனி பிரியம், பாட்டிக்கும் அப்படிதான். அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக இந்த ஒரு ஊருக்கு போய் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பக்கம் லிட்ரேச்சர் எழுதிட்டு இருக்க, பாட்டி வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் பாட்டி பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த கிம் எடுத்திருப்பாங்களே, அவங்க எழுதின ஒரு கவிதையை கிழிக்க போயிருப்பாங்க. அப்புறம் தான் கிம்மோட பாய் ஃப்ரெண்டுன்ட்டு ஒருத்தன் அப்போ சுற்றிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து அதை கிழிச்சு போட்டிருப்பான். இந்த மாதிரி நீ எழுதுன அதை கிழிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. கிம்மை பார்த்தீங்கன்னா நான் தான் அதை கிழிக்க சொன்னேன், தேவையில்லை அப்படின்ட்டு பாட்டியை காப்பாற்றி விட்டுருப்பாங்க. ஒரு நாள் எல்லாம் உட்காந்து குரூப் டிஸ்கஷனில் பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே நம்ம கிம்மோட கவிதை இருக்குல்ல, அது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பா பார்த்தீங்களா, அவன் தான் எனக்கு அதனால தான் அவங்களோட கவிதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கா. பாட்டி அதெல்லாம் பார்த்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லை அவங்க லைஃப்ன்ட்டு ஒன்று தேர்ந்தெடுத்து தான் ஆகணும், அதுக்கு மாதிரி இப்போ ஒரு வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்ட்டு இவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டுட்டே போயிருப்பாங்க. அவன் நிம்மதியாக இருக்கட்டும் அவளோடன்ட்டு. இவங்க எங்கேயோ ஒரு கடையில் போய் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வேலை செஞ்ச இடத்துல அந்த ஓனர்லாம் ரொம்பவே நல்லவங்க, நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைக்க சொல்லுறது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் வச்சுருக்காங்க. அவங்க பொண்ணு மாதிரி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பாட்டி இருந்தாலும் ஒரு டைம் ஃபோன் பண்ணி பார்ப்போன்ட்டு கிம்முக்கு கால் பண்ணால் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான்னு பாட்டி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்ட்டு இருப்பாங்க. பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் யதார்த்தமாக சியோல் இருக்குல்ல அந்த சிட்டிக்கு போயிருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் பண்ணு வாங்கிட்டு இருப்பாங்க. பண்ணு வாங்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பா. யாரா இதுன்னு உத்து பார்த்தா தான் தெரியுது அது வேற யார் மேலே கிம்மு. கையில் பார்த்தீங்கன்னா
குழந்தை வேற இருக்குது. அவங்க எப்படியே தொட்டு பேசலான்னு போனால் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயப்படுறா. புரியுது பாட்டிக்கு பார்த்த உடனே ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இதை விட்டால் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவள் அப்படியே ஆடி போயிட்டுருக்க. விஜய் பார்த்தீங்கன்னா போலீஸ் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி அப்புறம் தான் சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் மேலே கேஸ் கொடுத்தாலும் சரி உன் புருஷன் சொல்கிறத கேளுமா அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்களாமா. அதனால் எந்த ஒரு பையனும் இல்லை, அதனால் நான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என் கூட தான் அவள் இருந்தா அப்படின்ட்டு பாட்டி தான் எப்போவுமே வேலைக்கு போயிட்டு வருவாங்க. கிம் இருக்காங்களே அவங்க குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருப்பாங்க. எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் திரும்பி அதே மாதிரியே வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் போட்டு அப்படி அடிச்சுட்டு இருந்திருப்பான். இவங்களால சுத்தமாக முடியாது, விட்ட இறந்து போகிற மாதிரி இருக்கும். சடுக்கலான பாட்டி போனால் அவங்களையும் போட்டு வாடிக்க ஆரம்பிச்சிருப்பான். முதலேருந்தே உன்னை எனக்கு பிடிக்காதுன்ட்டு இவன் பாட்டி அடிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் இந்த கிம் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டையே கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீ பையனை எடுத்துகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க செஞ்ச கொலைக்கு பாட்டி தான் கேஸ்குள்ளே போயிருப்பாங்க. உனக்கு ஒரு பையன் இருக்கான் புரியுதா இல்லையா, ஒரு வேளை நீ உள்ளே போயிட்டேன்னா யார் வளர்த்துவா, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாட்டி தான் அவங்களுக்கு பதிலாக ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க. ஜெயிலில் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ வெளியே வந்த இடத்துல கிம்மும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஜெயிலேருந்து வந்து வேலை தேடினா யாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்ட்டு பாட்டிக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. சரி அப்படின்ட்டு கிம்மு தான் நல்லா கவிதை எழுதுவாங்களே, அதனால் அந்த கவிதையெல்லாம் அந்த விற்கலாம் அப்படின்ட்டு போனால் கூட யாருமே அந்த நோட்டெல்லாம் பிரிண்ட் போடுறதுக்கு ரெடியாகவே இல்லை. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் கிம்மோட ஐடியா தான் இருக்கும், பேசாமல் ஊரில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல அங்கே போய்க்கலாம், அங்கே போய் நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பேர் கூட கிம்மோட பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இதில். அப்புறம் எதாக இருந்தாலும் சரி இடம் வாங்குறது எல்லாமே கிம்மோட பேரில் தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா பாட்டி பேரில் தான் கிரிமினல் ரெக்கார்டு இருக்குல்ல, நாளைக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்ட்டு பாட்டு தான் ஹோட்டலெல்லாம் நடத்தியிருப்பாங்க. நடத்திட்டு எல்லாமே சேவிங்ஸ் எல்லாம் ஓகே ஆகிருக்கும். எல்லா இடமும் கிம்மு பேரில் வாங்கி வச்சுட்டு டெபாசிட் பண்ணலாம் வச்சுட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழலான்ட்டு இருந்திருப்பாங்க. வீட்டையே நம்ம இங்கேயே செட்டில் பண்ணிக்கலாம், என்ன இனிமேலாச்சும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் அப்போ அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலியாக இருந்திருக்கும் கிம்முக்குண்டு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கிம்முக்கு கேன்சர் வந்திருக்கும். அதுவும் கடைசி ஸ்டேஜ் காப்பாற்றலாம் முடியாது அப்படின்ட்டு சாங்கோட பேரில் ஒரு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. செத்து போனதுக்கப்புறம் நான் செத்தது சாங்கா இருக்கட்டும், வாழ்றது கிம்மா இருக்கட்டும், ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம கிம்மில் தான் பண்ணி வச்சுருக்கோம். பையன் வேறு இருக்கான், அவனை பார்த்துக்கணும் புரியுதா, நான் எல்லா பணத்தையும் போட்டு வச்சுட்டேன், நீ அவனை சும்மா மாதம் மாதம் பே பண்ணால் மட்டும் போதுன்ட்டு கிட்டத்தட்ட அவங்க சாவுக்கே அவங்க குழி தோன்ற மாதிரி எல்லாமே ப்ரீ ரெக்கார்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. பாட்டிக்கு இதில் மனசே இல்லை, எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா செத்து போனதுக்கப்புறம் என் பையனை ஒரு வேளை அவங்க அண்ணனுக்கு இது சைடில் சந்துட்டாங்கன்னா அவங்க சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணிவிடுவாங்க, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க தான் இவங்க பொறுப்பில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால தான் பாட்டி இவ்வளோ நாள் பேர் மாற்றி எழுதியிருப்பாங்க. ஹொசுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாங் இருக்காங்களே அவங்க ஒன்று கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ ஒரு இதுவாட்ட கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாட்டி பேரில் எல்லாமே பத்திரமா ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக அவங்க கைப்பட கூட எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க எது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாட்டிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருக்கணும். ஏன்னா சாங் இவ்வளோ வருஷம் வாழ்க்கையை எனக்காகவே வாழ்ந்திருக்கா, நான் எப்போ கஷ்டப்பட்டாலும் சரி எனக்காக அவள் கூட இருந்திருக்கா, நான் செஞ்ச கொலைக்கு கூட அவள் தான் பழி ஏற்றிருக்கா. கடைசியாக இதை அவளுக்காக படிக்கிறீங்கன்னு அப்படின்னா அவளுக்கு நீங்கள் நம்பிக்கையானவளாக தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கணும். சாங்கை பற்றி சொல்லணும்னா அவள் எனக்கு நண்பும் இல்லை ஒரு ஃப்ரெண்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே என்னோட கடவுள் மாதிரி அவள் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. பத்தாததுக்கு இந்த இடம் எல்லாமே பாட்டிக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே தெரிஞ்சிருது ஹொசுக்கு இது ஒரு நல்ல ப்ரூஃப் அப்படின்ட்டு நைட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு பாட்டிக்கிட்ட 10 மணிக்கு போய் கதவை தட்டிட்டு இருக்கான். என்னடா விஷயம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தால் தான் தெரியுது நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடச்சிருச்சு, கண்டிப்பாக உங்களை இதுவும் பட முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணலான்ட்டு ஐடியா கொடுத்துட்ருக்கான். இந்த லெட்டர் ஒன்று இருந்தால் போதும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்ட்டு கேஸ் போட்டிருப்பார்ல அவர்கிட்டயே போய் கொடுத்துட்ருக்க. அவரும் இதை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரின்ட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான் இருக்காங்க. நீங்கள் கொடுத்ததெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், பட் இதுதான் எங்கள் சைடில் இருக்க கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வக்கீலுக்கு கால். யாராதுன்னு பார்த்தா ஹொசு தான். நீங்கள் நினச்ச மாதிரியே எதுவும் நடக்காது, அதை தான் சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன், நீங்கள் எங்கள் கேஸ்லலாம் தோக்கடிக்க முடியாது, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குன்ட்டு அவன் நல்லா மாசாக பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் வாழ்ந்துருப்பாங்களே அவங்க கிட்டலாம் போய் உங்களால் சைன் போட முடியுமா அப்படின்ட்டு யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ தேடி தேடி கஷ்டப்பட்டு போய் அவங்க கிட்ட ஒரு கொஞ்சம் வாக்குமூலம் மாதிரி வாங்கிக்கிறா. இன்னொரு பக்கம் இவங்க ஆர்டிக்கல் ஒரு பக்கம் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்க. கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட மாற ஆரம்பிக்குது. பாட்டி பக்கம் உண்மைதான் இருக்குது, அவங்க பண்ணதில் எதுவும் தப்பு இல்லைன்ட்டு கேஸ் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஏதாவது லாஸ்ட்டு ஹியரிங்கும் நடக்க போகுது. பாட்டியும் நர்வஸாக தான் இருக்காங்க, ஹொசுவும் நர்வஸாக தான் இருக்கான். என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி ஹொசு பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு யார்கிட்டலாம் பாட்டியோட ஸ்காலர்ஷிப்லேருந்து வாங்கியிருப்பாங்களே அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பணம் எதுவுமே வேஸ்ட்டாக போல, எல்லாமே இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு பண்ணியிருப்பாங்களே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் ஒரு லிஸ்ட்டோட வந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹியரிங்லாம் முடிஞ்சு ஹொசுக்கு கால் வருது. என்னன்னா கேஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வந்துடுது. ஹொசுக்கு சந்தோஷம், ஹீரோயினுக்கும் சந்தோஷம். அவள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ட்டி வச்சே ஆகணுன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கா. பாட்டிக்கு எல்லாமே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அந்த பக்கமே இருக்காங்களா அவங்க சாக போகிற நிலைமை
நிலைமையில கூட சொல்லியிருப்பாங்க, எப்படியாச்சும் பல வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நீ நம்பிக்கையானவங்களை மீட் பண்ணுவேன், அவங்க கூடவே இரு, எவ்வளோ நாள் நீ எனக்காக வாழ்ந்துட்ட, அப்போவாச்சும் நீ உனக்காக வாழ ஆரம்பிப்ப, கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுவேனா, நீ உனக்கான பிடிச்சவங்க வருவாங்கன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது இவ்வளோ வருஷம் கழிச்சு பழிச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஹொசுவையும் சரி ஹீரோவையும் சரி 2 பேரும் அப்படியே கடவுளே இவங்களுக்கு அனுப்பி வச்ச மாதிரி அவங்களுக்கு இப்போவாச்சும் இவங்க கிடைச்சாங்கிற மாதிரி பார்த்துட்டு பாட்டி அப்படியே அழுகையோடு சிரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஹொசு ஜாலியாக தான் இருக்காங்க. ஹொசு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு இந்த கேக்கெல்லாம் கொடுக்கலான்னு வந்திருக்கான். அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணுறான். பார்த்தா இவனுக்கு எந்த ஒரு சவுண்டும் கிடைக்கல. ஃபுல் மியூட்டில் வச்சு பார்க்குறான். இவனுக்கு எந்த ஒரு சவுண்டும் கேட்கல. ஹொசுக்கு அப்படியே மூஞ்சியே மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு கேட்க ஆரம்பிக்கல. டக்குன்னு கேட்க கொடுத்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். போகும்போது அவன் மூஞ்சியில் பார்க்கணுமே அவ்வளோ டல்லாக போயிட்டு இருக்கான். நேற்று நடந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் வந்திருக்கும். அதில் ரிஜெக்டட்னு வந்திருக்கும். இவ அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போய் படுத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹொசு தான் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நீ பாட்டியோட கேஸையே ஈஸியாக ஜெயிச்சுட்ட, அங்கே எவ்வளோ ஹெல்ப் பண்ண, உன்னோட இதை பார்க்க முடியாத என்ன, இன்னொரு ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை, இன்றைக்குமே உன்னை மட்டும் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்ட்டு டவுட் படாதன்ட்டு அவ்வளோ நம்பிக்கையாக பேசியிருப்பான். இவளும் கொஞ்சம் அப்படியே மோட்டிவேட் ஆகிட்டு இருக்க. சரி நான் இமெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பான். அப்போ தான் ஹொசு பார்த்தீங்கன்னா சரி உனக்கு பர்த்டே வேறு வருதுல்ல, உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் பர்த்டே பற்றியே யோசிக்கல, இப்போ கிஃப்ட்டை ஒன்றா முக்கியங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. ஏதோ ஒன்று இருந்தால் போதும், எனக்கு இப்படிலாம் கேட்காது என்கிட்டன்ட்டு இவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. ஹொசு இவ தூக்கத்தில் அந்த ரிங் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா அழகாக கை விரல் எடுத்திருப்பான் ஒரு சின்ன கவரை வச்சு. அதுலேயே ஆசையாக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயின்ட்டு கம்பெனிலேருந்து கால் வந்தோடனே ரிங் போய் பார்த்துட்டு கொடுக்கலான்ட்டு இருக்க. அதே மாதிரியே காலும் வந்திருக்கும். இவன் அட்டன் பண்ணுவான், கேட்டிருக்காது. ஸ்பீக்கரில் போடுவான், அப்பவும் கேட்காது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு இந்த போர்டு வைக்கிறதுக்கு டிசைன்லாம் காமிச்சிருப்பா. உங்களுக்கு எது பிடிக்குதோ சொல்லுங்கள் வச்சிடலாம் அப்படின்ட்டு நானே பண்ணினேன்ட்டு காமிச்சிட்டு இருக்கேன். பாட்டிக்கு இந்த திறமையெல்லாம் இருக்கா உனக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன் நான் பண்ணாமையா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. சரி இந்த மாதிரி நண்டு சூப் வச்சுருக்கேன், போகும்போது ஹொசுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு இவ கேட்டுட்டு இருப்பா. நேற்று தான் உன்னோட பங்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது இருந்தாலும் நான் நேற்றுலேருந்து இன்றைக்கி எவ்வளோ உழைச்சிருக்கேன், எனக்கும் வேணும் அப்படின்றப்பா. பாட்டி இருந்துட்டு சரி நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் ஹொசு கொஞ்சம் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி நான் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹொசுவை தான் தேடி போயிட்டுருப்பா, நண்டு சூப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஹொசு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை வாங்கிட்டு நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்ட்டு போயிட்டு வந்திருப்பான், ஏதோ ஒரு இலவுக்கு போகணுன்ட்டு. அதனால் இவ்வளோ போய் லாக் போட்டுட்ருக்கா. லாக் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லாக் மாறி இருக்கு. டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ஹொசு வரா. இன்னும் நீ ஏதோ ஒரு டெத்துக்கு போகணுன்னு போயிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு இருக்க. இவ பேச பேச பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூஞ்சியும் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவன் எதுவுமே பேச மாட்டான், உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கான். ஏன் எதனா ஒரு பிரச்சனையாக நின்றுருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்த டயர்டு தான், நீ போ நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் போடுறதுலே குறியாக இருப்பான். என்னாச்சு என்ன இருந்தாலும் சொல்லு அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறதுல இவனுக்கு ஏதோ நல்லா அல்ட்ரா இதுவாக கேட்கும். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் எனக்கு ரெஸ்ட் வேணும், நானே வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதவை சாத்திடுறான். இவளுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் ஒரு வேளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் இவன் 1008 யோசிச்சுட்டு இருக்க. அங்கே அவன் உட்காந்து காது வெளியில் அழுதுகிட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. இந்த கேக் கொடுக்கலான்னு போயிருப்பான் பார்த்தீங்களா, அப்போ கூட நம்ம ஹீரோயின் பேசினது கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த அவசரத்தில் டாக்ஸி ஏறிடுப்பான். டாக்ஸிக்காரர் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் அது கூட இவன் காதில் கேட்டிருக்காது. அவர் திரும்பி முறைச்சு சொன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட இவனுக்கு ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி பயத்தில் அவன் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருப்பான். ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தானே கேட்குது, உங்களுக்கு வந்திருக்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு இவன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க கூப்பிட்றது கூட இவனுக்கு சுத்தமாக கேட்டிருக்காது. அப்புறம் தான் டாக்டர் இந்த காதில் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக ஒன்று சொல்லியிருப்பாரு, நீ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் எதுனா பண்ணிங்கன்னா அது உங்கள் காதுக்கு ஆபத்தாக இருக்கும், இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் தெரியும்னு இருக்க. இவனுக்கு ஒரே பயமாக இருந்திருக்கும், காது இப்போவே இவ்வளோ வீக்காக இருக்குது, ஏன்னா இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம காது எவ்வளோ கேட்கும் கேட்காதுன்னு தெரியாது அப்படின்ட்டு இவன் பயந்துட்டு ஒரு வேளை நான் அதை ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் தப்பானா கூட காது ஃபுல்லாக கேட்காத மாதிரி போயிடும், அதனால் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும், எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இவனுக்கு மாத்திரையை கொடுத்துருப்பாங்க. ஹொசு அதுலேருந்து தான் நம்ம ஹீரோயின் அமுச்சுட்டு அந்த அவள் பேசியிருப்பாள், அப்போ கூட அவனுக்கு அவ்வளோ எக்கோ அடிச்சிருக்கும் காதில். அவள் பேசுகிறதே இவனால் கொஞ்சம் கூட கேட்டிருக்க முடியாது. இந்த இடத்துல அவன் டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கணும், காமாக இருக்கணும், எச்சா பார்த்தன்னா காது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் வந்துடும் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவன் டக்குன்னு அமுச்சு விட்டு காதை வெளியில் பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்க. இவனோட எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது அவனுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும்ட்டு. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்ட்டு ஏதோ ஒரு புது ஆளுகளை உள்ள வராங்க. யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இல்லீகலாக தானே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த டைப்னால போலீஸ் வந்து கொஞ்சம் ரைடு பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க கிட்டே வந்து ஆஃபீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் மேனேஜருக்கு தெரியுது, சிஓக்கே தெரிஞ்சிருது. அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது பப்ளிஷே ஆகிடுது கிட்டத்தட்ட. இப்போ என்ன போகிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், நம்ம பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்துக்குமே இந்த இல்லீகல் மேட்ரு வெளியே வந்துருச்சு, என்ன பண்ண போகிறேன்னு இருக்க. மேனேஜருக்கு
பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு இதெல்லாம் மழுப்பிட்டு இருக்காரு. இப்படி தான் நீ ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன பண்ண போற, எதுனா ஒன்று சொல்லிட்டு அவர் பிடிச்சி காய்ச்சின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் நீ முடிக்கலனா வேற வழியே இல்லை, உன்னை தூக்கிடுவேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனர் இருக்காருல்ல, அவரும் இன்னும் ஹீரோயினை நினச்சிக்கிட்டே இருப்பார் போல. டக்குன்ட்டு இந்த ஆர்டிக்கல்லாம் வெளியே வந்திருக்கும்ல, அவர் பார்த்த உடனே கால் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம், உங்களோட தேங்க்ஸ், நீங்கள் உங்களோட ஹெல்ப்னால தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்ட்டு. ஓனர் தான் அந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஏதோ பெரிய கை வச்சு பண்ணி விட்டீங்க அப்படின்ட்டு இருக்கா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஹெல்ப்னால என்கிட்ட கேளு, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஓனர் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்க்க டே வந்திருக்கு அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கேட்ராமா வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.